தமிழ்நாட்டில் வர சோலார் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக் கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி வீட்டில் கம்பெனி யூஸ் பண்ணுறோம். இது வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம்னா நம்ம யூஸ் பண்ணுறது தெர்மலில் வந்து தெர்மல் பவர் வந்து எனர்ஜி அது வந்து கோலை எரிச்சு நம்ம யூஸ் பண்ணுறாங்க. கோல் எரிச்சு நியூக்ளியர் பவர்ஸ் இந்த ரேடியேஷன் வச்சு அது அதுலேருந்து வர ஹீட்டை வச்சு யூஸ் பண்ணாங்க. கோலில் வந்து நம்ம கோல் எரிக்கணும் 100% இருந்துச்சுன்னா அது வந்து 60% வீணாக தான் யூஸ் பண்ணுவோம். மீதி 40% தான் வேஸ்ட் பண்ணுவோம். வந்து எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி தான் வீட்டில் சோலார் எனர்ஜி வந்து இதில் வந்து வர சோலார் எனர்ஜி நம்ம எலக்ட்ரிசிட்டியாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு 80-70% வந்து நம்ம எனர்ஜியாக யூஸ் பண்ணணும். எலக்ட்ரிசிட்டியாக நம்ம எடுக்கலாமே. நம்ம அதை மட்டும் ஃபோனோட கம்பேர் பண்ணுறோம். இது வந்து பொலிஷனே இருக்காது. இது வந்து நம்ம இப்போ உள்ளதை யூஸ் பண்ணுறது வந்து இப்போவே நம்ம இந்தியாவில் வந்து 7,900 வீடுகள் வந்து யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறாங்க. சோலார் ஃபுல்லாகவே சோலார் இருக்குது. அது மட்டும் இல்லை இந்தியா பொறுத்தவரையும் சோலார் எனர்ஜி வந்து நிறைய வரும். இந்தியாவில் யூரோப்லாம் பார்த்தீங்கன்னா சோலார் எனர்ஜி வந்து சூரிய ஒளிமே இருக்காது. அந்த மாதிரி இந்தியாவில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்ம இந்தியா வந்து பொலிட்டாக வந்து தடுப்பாங்க. ADW